இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சதுனால இஸ்ரவேல் தேசத்தை பாபிலோன் தேசம் நேபுகாத்நேச்சர் ராஜா வந்து அடிச்சு நொறுக்கிட்டார். அங்கே கொஞ்சோண்டு பேர் தான் இருக்கிறாங்க, மற்ற எல்லாத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஊரில் சத்தமே இல்லை. ஒரு காலத்தில் அந்த ஊரில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு? ஆமாம், கல்யாண வீட்டுனா ஒரே ஆடல் பாடல் சத்தம் இருந்துச்சு, சின்ன பிள்ளைங்க ஓடி விளையாடுற சத்தம் இருந்துச்சு, பெண்கள் மாவரைக்கிற சத்தம் இருந்துச்சு, வயசானவங்க நடந்து அங்கங்கே நின்று பேசுகிற சத்தம் இருந்துச்சு. இப்போ ஊரில் தெருவில் சொல்லுங்கள் ஒரு சத்தம் கேட்கல. சில நேரம் சொல்லுவாங்களே ஒரு ஈ காக்கா கூட இங்கே இல்லை அப்படின்னு. அப்படி ஆயிட்டு. அப்படிப்பட்ட இடத்துல தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு மறுபடியும். ஆமாம், மணவாளனின் சத்தம், மனமகிழ்ச்சியின் சத்தம், ஆடல் பாடல் சத்தம், ஆமாம் ஆமாம், சிறு பிள்ளைகள் ஓடி விளையாடுற சத்தம், முதியவர்கள் நடக்கிற சத்தம், ஆமாம், வீட்டில் போட்டாட்டம் நடக்கிற சத்தங்கள் எல்லாம் கேட்கும். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடு ஆமாம் ஈ காக்கா கூட இல்லாமல் வெறுமையாக விரக்தியாக இருக்கிறது போல இருக்குதா? வார்த்தையை சொல்லி விசுவாசத்தோடு சொல்லணும். ஆமாம், ஆனந்த துதி ஒளிகள் கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும், ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும். எல்லாரும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவர் வாக்கு பலிக்கும் பலிக்கும். ஆமா,